சென்னையில் இந்த பில்டிங் கட்டும்போது மாற்று இடமோ அங்கே தங்கியிருந்தாங்க ஜனங்க, அப்போ இருந்த ஜனங்க. இன்றைக்கி வெளியே போகின்ற போது இன்னும் போன மாதம் தான் செக்கு கொடுத்தாங்க, இன்றைக்கி எல்லோரும் வெளியே போடுறாங்க, பின்னாடி இல்லை. அவங்க எங்கே போவாங்க? வீடு கேட்டால் என்னன்றா 2 இது கேட்குறான். ஒன்று என்ன கம்யூனிட்டி, என்ன ஜாதி. முஸ்லீம்னா ரிஜெக்டு, எஸ்சியா ரிஜெக்டு. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் அதுக்கு தான் டைம் கேட்குறோம். வீடு கேட்டுச்சோடனே நாங்களே கொடுத்துட்டு போகிறோம். எங்களுக்கு என்ன இருக்குது? இடிக்க போகிறது நாங்கள் இடிக்க வேணான்னு சொல்லியே. என்ன அளவு லிஃப்ட்டு வேணாம். ஏன்னா எல்லாம் ஏழை ஜனங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களால எதையுமே டெவலப் பண்ண முடியாது. நீங்களே பாருங்கள், ஜனங்களை கூப்பிட்டு வந்து காட்டுற ஒரு ஜனங்க கூட கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. அதிகபட்சம் எல்லாமே தினக்கூலியில் வாழறவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் இது அவருக்கு தெரியாதா? எத்தனை வந்து ஓட்டு வந்து கேட்டார், 2 வாட்டி எம்எல்ஏ ஆனார், கவுன்சிலருக்கு வந்தார். நாங்கள் எல்லாம் நம்பி தானே போட்டோம், வந்தால் செய்வார்னு. இன்றைக்கி வந்து 1.5 வருஷம் ஆகுது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி. இது வரைக்கும் ஏன் வந்து பார்க்கல எங்களை? நாங்கள் கொலை பண்ணுற போகிறோம்.